வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, 10த் பாலிட்டி சரிங்களா? 10த் பாலிட்டில வந்து நம்ம வந்து யூனிட் 3 சரிங்களா? யூனிட் 3 பத்தி பார்க்க போறோம். மாநில அரசு பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 2 வந்து மத்திய அரசு பார்த்தாச்சு. அதே மாரி யூனிட் 1 சரிங்களா? யூனிட் 1ல வந்து இந்திய அரசியலமைப்பு பத்தி பார்த்தாச்சு. நம்ம வந்து யூனிட் 3 அலகு 3ல மாநில அரசு பத்தி பார்ப்போம். மாநில அரசுல லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கு. நீங்க ஸ்கூல் புக்க படிச்சுட்டு இத படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? அதாவது மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி. மாநில அரசு பற்றி குறிப்பிடும் பகுதி வந்து என்ன? பகுதி வந்து 6. பகுதி 6 வந்து மாநில அரசு பற்றி சொல்லுது. சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையான சீரான அமைப்பை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எத்தன 152லேருந்து 237 வந்து மாநில அரசு பற்றி கூறும் சட்டப்பிரிவு. சரிங்களா? மாநில அரசு பற்றி சீரான அமைப்பை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்கிட்ட 152லேருந்து 237. ஜம்மு காஷ்மீர் பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது 370. 370 வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. இப்ப நீக்கிட்டாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறத லைன் பை லைன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு கேட்டா 370. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் சரிங்களா? நவம்பர் மாசம் 17 1957. நவம்பர் 17 1957 வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள். ஜம்மு காஷ்மீர் தனி அரசமைப்பு ஏற்பட்ட நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டா நவம்பர் 26 1957 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தனி அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். சரிங்களா? அடுத்து வந்து ஆளுநர் பற்றிய விரிவான தகவல் பத்தி பார்ப்போம். லைன் பை லைன் கொஸ்டின் பார்ப்போம். ஆளுநர் நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் வந்து யாருன்னு கேட்டா ஆளுநர். ஒரு மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு கேட்டா அது ஆளுநர் தான். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு கேட்டா ஆளுநர் தான். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து கேட்டா 154. ஒரு மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து 154. மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவராக தான் மாநில ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆளுநரோட பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அல்லது குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை இருக்கும். ஆளுநரோட பதவி காலம் வந்து 5 வருஷம். அல்லது குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க. ஒருவர் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என குறிப்பிடும் சரத்து எத்தனை 158(3)A. 158(3)A என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆளுநர் வந்து 2 அல்லது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கும் பொழுது அவங்களோட சம்பளம் வந்து மற்றும் படிகள் வந்து மாநில பகிர்ந்து 2 மாநிலங்களோட பகிர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 158(3)A. சரிங்களா? ஆளுநருக்கு நியமிக்கப்படும் குறைந்தபட்ச வயது தான் 35. ஆளுநராக நியமிக்கப்படும் குறைந்தபட்ச வயது வந்து 35. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் பேர் தான் ஆளுநர் அதிகாரங்கள் செயல்படுத்த குறிப்பிடும் சரத்து வந்து 163. அது என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரும் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பேர் தான் ஆளுநர் அதிகாரம் செயல்படுத்த குறிப்பிடும் சரத்து வந்து 163. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சர் நியமிப்பவர் யாருன்னு கேட்டா ஆளுநர். மாநில அரசின் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சர் நியமிப்பவர் கேட்டா ஆளுநர் தான். சரிங்களா? ஆளுநர் தான் நியமிப்பாங்க. யாருடைய பரிந்துரை பேரில் ஆளுநர் மற்ற அமைச்சர்கள் நியமிக்கணும் பேர்னா முதலமைச்சர் பரிந்துரை பேரை தான் மற்ற அமைச்சர்கள் நியமிக்கிறார். அது ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஒரு மாநில அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்வது யாருன்னா ஆளுநர் தான். மாநில அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்வது தான் ஆளுநர் தான். மாநில அரசு வழக்கறிஞர் பதவிக்காலம் வந்து ஆளுநர் விரும்பும் வரை. மாநில அரசு வழக்கறிஞர் பதவிக்காலம் வந்து ஆளுநர் விரும்பும் வரை. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வது ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வது ஆளுநர் தான். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யும் ஒரு அதிகாரம் படைத்த யாருன்னா குடியரசுத் தலைவர். அதாவது ஆளுநர் வந்து நியமனம் தான் செய்ய முடியும். ஆனா பதவி நீக்கம் வந்து குடியரசுத் தலைவரால் மட்டும் தான் முடியும். சரிங்களா? மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டா ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டா ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி நீக்கம் பதவி நீக்க முறையை பின்பற்றப்படும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்கள எப்படி பதவி நீக்கம் செய்றாங்களோ அதுபடிதான் தலைமை தேர்தல் ஆணையர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் செய்வாங்க. மாநில பல்கலைக்கழக வேந்தர் என யாருன்னு கேட்டா ஆளுநர் தான். மாநில பல்கலைக்கழக வேந்தர் யாருன்னு கேட்டா ஆளுநர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும்
அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டா ஆளுநர் தான். ஒரு சட்டமன்றத்தை கூட்டவும், ஒத்திவைக்கவும், கலைக்கவும் உரிமை பெற்றவர் ஆளுநர். ஆளுநர் மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்யப்படும் ஒரு ஆங்கில இந்திய உறுப்பினர் ஒரு நபர் தான். சரிங்களா? அதே மாதிரி மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநரா நியமன உறுப்பினர் பங்கு 6ல் 1 பங்கு. ஆளுநர் 6ல் 1 பங்கு வந்து சட்ட மேலவைக்கு, மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநரா நியமிக்கப்படும். அது ஆளுநர் ஒரு மாநில ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் வச்சு கூறும் சிறப்பு கேட்டா 213. அது மாநில ஆளுநர் வந்து அவசர சட்டம், சரிங்களா, பிறப்பிக்கும் அவசர சட்டம் வச்சு கூறும் சரத்துனா 213. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலத்தின் உண்மையான நிர்வாகியாருன்னு கேட்டா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரும் அமைச்சராக பதவியேற்கலாம். ஆனா எத்தனை மாத காலத்துக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் கேட்டா 6 மாதத்துக்குள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரும் முதலமைச்சராக பதவியேற்கலாம். ஆனா எத்தனை மாதத்துக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டாம்? 6 மாதத்துக்குள். சரிங்களா? ஆளுநரின் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழி செய்யும் சட்டப்பிரிவுன்னு கேட்டா 163. அதாவது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரை உருவாக்க வழி செய்யும் சட்டப்பிரிவுன்னு கேட்டா 163. ஆர்டிகல் 163. முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து 163 பிராக்கெட்ல 1. சரிங்களா? 163 கீழ் 1. அதாவது முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை வழங்க வேண்டும் குறிப்பிடும் சட்டப்பிரிவு கேட்டா 163 1. சரிங்களா? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை வச்சு கூறும் விதி எதுன்னு கேட்டா 164 1. சரிங்களா? 164 1 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரால தான் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார் என்று குறிப்பிடும் ஆர்டிகல். சரிங்களா? அடுத்து மாநில சட்டமன்றம் மற்றும் மாநில சட்டமேலை பத்தி டீட்டெயில் பத்தி லைன் பை லைன் பத்தி பார்ப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலம் எத்தனை கேட்டா 6. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் கேட்டா 6. அது எதெல்லாம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் வந்து பீகார், 2வது வந்து கர்நாடகா, 3வது வந்து மகாராஷ்டிரா, 4வது வந்து உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா. இதெல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள். ஈரவை சட்டமன்ற மாநிலம் கேட்டா அது சட்ட மேலவை, சட்டக்கீழவை 2 இருக்கும். பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா வந்து இதெல்லாம் இருக்கு. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை அதன் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காடு தாண்டக்கூடாது என குறிப்பிடும் சட்டப்பிரிவு கேட்டா 164 1A. 164 1A என்ன சொல்லுதுன்னா, மொத்த அமைச்சரோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என குறிப்பிடும் ஆர்டிக்கல். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையில் படி அமைச்சர்கள் எண்ணிக்கை எத்தனை? 36. அமைச்சர் எத்தனையா? 36. சரிங்களா? அதாவது தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையில் படி அமைச்சர்கள் எண்ணிக்கை வந்து எத்தனை? 36. அடுத்து பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் குறையாமல் எவ்வளவு இருக்கணும்? 500க்கு மிக கூடாது, குறைந்தபட்சம் 60க்கு குறையவும் கூடாது. அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு 500க்கு மிக கூடாது, குறைந்தபட்சம் 60க்கு குறையவும் கூடாது. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் எத்தனைன்னு கேட்டா 5 ஆண்டுகள். சட்டமேலை உறுப்பினர் எண்ணிக்கை அம்மாநிலத்தின் சட்டமன்ற கீழே உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை பங்கு மிகாமல் இருக்க வேண்டாம்? 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்கு வந்து சட்ட மேலவை உறுப்பினர் வந்து மிகாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து மேலை உறுப்பினர் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டா 40. மேலை உறுப்பினர் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டா 40. தமிழக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கேட்டா 235. சரிங்களா? 234 + 1. அடுத்த சபாநாயகர் பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டாம்? 14 நாட்களுக்கு முன்னர் வந்து முன்னறிவிப்பு செய்ய வேண்டும். ஒரு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யணும்னா எத்தனை நாட்கள் முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டாம்? 14 நாட்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு செய்ய வேண்டும். நம்ம வந்து இப்போ சபாநாயகர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து தொடர முடியாது. சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தால் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சரிங்களா? அடுத்து சட்ட மேலை உறுப்பினர்கள் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். சட்டமேலை உறுப்பினர் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு கேட்டா 6 ஆண்டுகள். விதான் பரிஷித், சரிங்களா, என்று அழைக்கப்படுவது கேட்டா சட்ட மேலவை தான் நம்ம வந்து விதான் பரிஷித் அப்படின்னு சொல்றோம். சட்ட மேலவை அப்படின்னா விதான் பரிஷித் சொல்றோம். தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு கேட்டா 1986 நவம்பர் மாசம் 1ஆம் தேதி. இதுல டேட் இல்ல பாத்துக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு கேட்டா 1986. சட்ட மேலைக்கு 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்புனா உள்ளாட்சி அமைப்பில் வந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்ட மேலைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுனா 12ல் 1 பங்கு வந்து பட்டதாரி உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரிங்களா? சட்ட மேலவைக்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள்னா 3ல் 1 பங்கு வந்து
சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்டமேலவை உருவாக்கும் அல்லது நீக்கம் பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் கேட்டா 169. சட்டமேலவை உருவாக்கம், நீக்கம் பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் கேட்டா 169. பண மசோதா எங்க மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? சட்டமன்ற கீழவையில மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? பண மசோதா எங்க அறிமுகப்படுத்த முடியும்? சட்டமன்ற கீழவை மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து வந்து மாநில நீதித்துறை. நீதித்துறை பத்தி தகவல் பத்தி பார்ப்போம். சரிங்களா? கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962 தான் கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் கேட்டா 7வது சட்ட திருத்தம் வருஷம் கேட்டா 1956. 7வது சட்ட திருத்தம் வந்து 1956 என்ன சொல்லுதுன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல பொதுவா உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? உலகிலே 2வது பெரிய நீதித்துறை வளாகம் கேட்டா சென்னை. சென்னை வளாகம் தான் உலகிலே 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம். சரிங்களா? அடுத்து பாருங்க. உலகிலே 1வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் கேட்டா லண்டன். சரிங்களா? 1வது வளாகம் கேட்டா லண்டன், 2வது கேட்டா சென்னை. அடுத்து கேட்டா இந்தியாவில் தற்போது உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கைன்னு கேட்டா 25. தற்போது உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை கேட்டா 25. இது ஸ்கூல் புக்ல உள்ளது. ஆனா எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்ல தகவலை தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்கூல் புக்ல 25 இருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை நிர்ணயிப்பவர் கேட்டா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை நியமிப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதே மாதிரி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என குறிப்பிடும் ஆர்டிகல் கேட்டா 216. 216 என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என குறிப்பிடும் ஆர்டிகல் கேட்டா 213. 216. சரிங்களா? 216 நீதிபதி நிதி பேராணைகளை பற்றி குறிப்பிடும் கேட்டா 226 வந்து அதாவது நிதி பேராணை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வச்சு குறிப்பிடும் நிதி பேராணை. அடுத்து வந்து உச்ச நீதிமன்றம் நிதி பேராணை வச்சு குறிப்பிடும் ஆர்டிகல் 32. உச்ச நீதிமன்றம் 32, உயர்நீதிமன்றம் 226. இது குழப்ப வேண்டாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி புனராய்வு வச்சு அதிகாரங்கள். நிதி புனராய்வு வந்து டேஷ் என்ற சொல் அரசியலமைப்பில் பயன்படுத்தவில்லை. நிதி புனராய்வு என்று சொல் வந்து அரசியலமைப்பில் பயன்படுத்தலைங்காங்க. உயர்நீதிமன்ற நிதி புலனாய்வு அதிகாரத்தை குறைத்த சட்டம் கேட்டால் 42வது சட்ட திருத்தம் 1976. 1976 42வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நிதி புலனாய்வு அதிகாரத்தை குறைச்சாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்ற நிதி புலனாய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கிய சட்ட திருத்தம் கேட்டா 43வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற அதிகாரத்தை மீண்டும் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? மாநில அமைச்சரவை யாருக்கு கூட்டு பொறுப்பு வேண்டா மாநில சட்டமன்றத்துக்கு அமைச்சரவை வந்து ஒரு கூட்டு பொறுப்பு அப்படிங்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைந்துள்ள சிலை யாருடைய சிலை கண்ட சமநீதி கண்ட சோழன். சென்னை உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள சிலை யாருங்கிட்ட சமநீதி கண்ட ஒரு சோழனோட சிலை தான் அங்க அமைஞ்சிருக்கு அப்படி சொல்றாங்க. நம்ம சேனல்ல வந்து லைன் பை லைன் கொஸ்டின் பாலிட்டி 3 பாட்டு போட்டு விட்டாச்சு. சரிங்களா? நம்ம சேனல்ல டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் சம்பந்தம் படிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி.